இருக்கு. ஏல உங்க ஆத்தா கடி போட்டுட்டு ஆப்போசிட் போயிட்டா இங்க கிடந்து 2 பேரும் இழிச்சிட்டு கிடக்கீல அளவண்டி தானே. ஒளி கொஞ்சமா சாயல்ல நம்ம அம்மைய உரிச்சு வைக்கிறா. சரி உரிச்சு வைக்காண்டா என்னைய அது உரிச்சு வைக்கலாம்ல, இல்ல என் தம்பி உரிச்சிக்கலாம்ல. ஒன்னும் கிடையாது. இந்த வடிவு மாதிரிலாம் இருக்கு ரெண்டும். பொட்ட பாரு எம்மா பெருசு வச்சிருக்கா. அந்த வடிவு வைக்கிற மாதிரியே இதுவளுக்கு வச்சு விட்டுருக்கா. வரட்டும் என் தம்பி, அவனை 4 கேள்வி கேட்டாதான் அடங்குவான். ஏல நீ என்னத்துக்குள்ள பிறந்த? ஏல 2 பொட்ட பிள்ளைய பிறக்கணும் எதிர்பார்த்திருந்தேன். இந்த வடிவு மூஞ்சில ஈ ஆடாம நல்லா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாள. அந்த கண்களா காட்சியை பார்க்கலாம்னு நினைச்சா பொசுக்குன்னு நீ பிறந்துட்ட. இப்போ ஒன்னால எனக்கு தான் சிரமம். 2 பொட்ட பிள்ளையா இருந்தா எங்க ஆத்தா உங்க ஆத்தால வச்சு கிளி கிளின்னு கிழிச்சிருப்பால. வாங்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன சின்ன வடிவுன்னு நினைப்போ அப்படியே குத்துன்னு வச்சுக்கோ. இங்க பாருட்டி. என்ன நீ என்ன பேசுறீங்க? குழந்தைகிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? கோவமா வேற இருக்கீங்க. என்ன நீ உனக்கு என்னைய பார்த்தா கோவமா இருக்க மாதிரி தெரியுதாக்கும்? ஆமா அப்படித்தான் தெரியும். அரண்டவன் கணக்கு இருந்ததெல்லாம் பேயான். அந்த கணக்கால இருக்கு வாங்க கணக்கு. நான் என் மருமக மாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அத்தைய அப்படியே உரிச்சு வச்சு பிறந்திருக்கீங்களே, அதனால உங்களுக்கு அத்தை பேரே வைப்போமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவளும் ஊன்னு சொல்லிட்டு இருந்தா, நீ வந்துட்ட. அதுக்கு என்ன நீ உங்க பேரை வைக்கணும்னா அவளுக்கு உங்க பேரையே வைப்போம். என்ன உங்க பேரை வைக்கணும்னா வப்பூன்னு இழுக்கிற? அப்போ உங்க ஆத்தாக்காரி பேரை வைக்கணும்னு உனக்கு நினைப்பு இருக்கு அப்படித்தானே? என்ன நீ பேசுறீங்க? குழந்தைங்களுக்கு ஆச்சி பேரை தானே முதல்ல வைப்பாங்க. இந்த குழந்தைக்கு ஆச்சி பேரை வச்சுட்டு போறேன். எங்க அம்மா பேரையோ அத்தை பேரையோ வைப்போம். அடுத்தால பிறக்கிற குழந்தைக்கு உங்க பேரை வைப்போம். ஆமா ஆமா 78 பிள்ளை இன்னும் பெத்துக்க பையாக்கும். இங்க இதுக்கே வருமானத்தை காணும். என் தம்பி திண்டாடுற திண்டாடு எங்களுக்கு தானே தெரியும். உனக்கு என்ன வரிசையா குட்டி போட்டுட்டே போக வேண்டியதான். என்ன நீ பேசுறீங்க? அந்த காலத்துலலாம் ஒவ்வொரு குடும்பத்திலயும் 5 பிள்ளை 6 பிள்ளைன்னு பெத்துக்கிட்டாங்க. எல்லாரும் கணக்கா வச்சுக்கிட்டாங்க. எனக்கும் அந்த மாதிரி 4 பிள்ளைங்க பெத்துக்கணும்னு ஆசை. இதுல என்ன தப்பு இருக்கு? சரி தப்பு இல்ல. முதல்ல உங்க ஆத்தாட்ட இருந்து உனக்கான சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு வா. நகை நட்டு ஒண்ணு இன்னும் போடல. என்னமோ யாரையோ கட்டிக்கிட்டு போன மாதிரில உங்க ஆத்தா இன்னும் நகை நட்டு போடல. ஏன் அத்தை மவனை தானே கட்டியிருக்க, போட வேண்டியதானே. இதை நீங்க என் அம்மா கிட்டயும் கேட்கலாமே. என்கிட்ட கேட்டு என்ன நடக்க போகுது? அம்மா எப்ப போடுதோ அப்ப போடும். ஆமா ஆமா போடுவாவோ சரஞ்சரமா போடுவாவோ. பக்கத்து போயிட்டான் என் தம்பி. வேற வீட்டுலனா இந்நேரம் 100 பவுன் நகையும் நல்ல 10 லட்சம் ரூபாய்க்கு பணமும் கொடுத்து காரு பங்களான்னு வாங்கி கொடுத்துருப்பாங்க. உன்னை கெட்டி அந்த பையன் பக்கத்து பையில தானே இருக்கான். ஏ அப்பா, உனக்கு தான் என் மேல எம்பூட்டு அக்கறை. என்னக்கா வரதட்சணை கேட்டுக்கிட்டு இருக்க? சரி சரி, மச்சானுக்கு வர சொத்தையும் சேர்த்து எனக்கு எழுதி கொடுக்க சொல்லிடு, சரியா? ஆயில வசம் வச்சு தேய். எம்பட்டி திமிர் இருந்தா உனக்கு என்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தா இப்படி பேசுவேன். உனக்கே ஒண்ணும் போட காணும். எனக்கு இதுல சொத்து கொடுக்குற சொத்து. ஒரு வீட்டை வாங்கி கொடுக்க துப்பு இல்ல. நல்ல மனுஷனை கேட்டுக்கிட்டு அவஸ்தப்படுறேன். இதுல நீங்க 2 பேரும் நல்ல வாய்க்கிலேயே பேசுறீங்களாக்கும். ஐயோ அக்கா, ஏன் இப்படி புலம்புற? அத்தான் வரட்டும் சொல்றேன். ஆமா, நீ சொன்ன உடனே அப்படியே பங்களாவை என் பேர்ல மாத்திர போறாரு. என்ன நீ இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க? உங்க பேர்ல வீடு வேணும் அம்படு தானே. நான் அண்ணங்கிட்ட பேசி புதுசா கட்டுற பில்டிங்ல உங்களுக்கு ஒரு பிளாட்டு கொடுக்க சொல்றேன். நீ என்ன எனக்கு பிச்சையா போடுற? நீ சொல்லி என் புருஷன் எழுதி வைக்கிற அளவுக்கு ஒண்ணு எனக்கு அவசியம் இல்ல. பெரிய இவ வந்துட்ட நாட்டாமைக்கு. என் புருஷன் எப்ப எனக்கு எழுதி தர்றாரோ அப்ப போதும். நீ ஒன்னும் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம். ரெக்கமெண்ட் அடியே சுப்பு, அப்போ அது இந்த ஜென்மத்துல நடக்காது. எல்லாரும் ஒன்னா இங்கே இருக்கும்போது உனக்கு எதுக்கு வீடு? அதானே உமருக்கு மூக்குல வேத்துருமே. நான் வாயை திறக்க கூடாது. எங்க இருந்துதான் வருவேரோ உமரை கெட்டிக்கிட்டு நான் பாடுற பாடெல்லாம் போதும். ஐயா சாமி, திருவாயை மூடிக்கிட்டு போங்க. என்ன சுப்பு இப்படி பேசுற? நீயே திருவாயின்னு சொல்லிட்ட, அப்புறம் அதை எப்படி மூட முடியும்? நான் என் மருமக்களை பாக்கிறதுக்கு வந்தேன். நீ இங்க இருப்பனு நான் எதிர்பார்க்கலையே. ஐயா சாமி, இனி எனக்கு இங்க என்ன வேலை? உமர்கிட்ட தினம் மல்லாடுறது எனக்கு தான் பழகி போச்சே. இது என்ன புதுசா? என்ன தங்கச்சிக்காரிய பார்த்த உடனே பாசம் பொங்கிரும். என்ன கண்டா இன்னும் கொஞ்சம் எகிருன்னு எகிருவேரு. மருமக்களை பார்க்க வந்தாராம்ல, மருமக்களை உட்காந்து கொஞ்சி கூத்தாடிட்டு வாரும். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. செல்லங்களா, என்ன பண்றீங்க? 2 பேரும் மாமாவை தேடினீங்களா? வாங்க வாங்க வாங்க. பாவம் மச்சா, நீங்க
என் அக்காவை கெட்டிக்கிட்டு என்ன பாடுபடுறீங்க? மாப்பிள, சுப்புலட்சுமிய இன்னைக்கா பாக்குறோம்? அவ எப்பவுமே அப்படித்தான். அவ பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டா நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாது. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறணும். அண்ணே, உனக்கு ரொம்ப தான் பொறுமை. உனக்கு கோயில் கட்டி தான் கும்பிடணும். ஏய், நீ என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அவளை பத்தி உனக்கு தெரியாதா? எத்தனை காலமா இப்படிதான் இருக்கா. அவளை எப்பவுமே மாத்த முடியாது. பட்டு பட்டுன்னு பேசுவா. ஆனா அவளுக்கு என் மேல பாசம் அதிகம். விட்டு கொடுக்க மாட்டியே. ஏய், என்னதான் இருந்தாலும் அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு தான் என் மேல கோபம் வருது. என்ன செய்யறது? அவளுக்கு தனி குடித்தனம் போகணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. தனி குடித்தனம் போயிட்டா ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பா. ஆனா இந்த குடும்பம் ரெண்டாகிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அதனால அவ பேச்ச நான் காதுல வாங்குறதே இல்ல. ஏதாவது கோவத்துல பேசுவா, அப்புறம் அவளே சமாதானம் ஆயிருவா. ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப பொறுமைதான் மச்சான். கூட்டு குடும்பத்துல இருக்கிற சந்தோஷம் தனி குடுத்தனத்துல எங்க இருக்கு? என் அக்கா எப்பதான் புரிஞ்சுக்குவாளோ தெரியல. அப்படிலாம் இல்ல மாப்பிள. அவ இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. எல்லா வேலையும் நாம தான் செய்யறோம். நம்மள எல்லாரும் அதை செய் இதை செய்யன்னு பாடா படுத்துறாங்கன்னு நினைக்கிறா. வேற எதுவும் கிடையாது. என்ன செய்ய? காயத்ரி வேலைக்கு போயிடுறா. முத்தழகு அவளால முடிஞ்சதை செய்யறா. சில்பா கத்திக்கிட்டு போயிட்டா. இருந்தாலும் எதுவும் செய்ய மாட்டா. அதனாலதான் இவளுக்கு கோவம் வருது. வேற ஒண்ணும் இல்ல. உண்மைதானே, பாவம் அண்ணி. ஆனா சில சமயம் பட்டு பட்டுன்னு பேசுறது தான் மனசு கேட்க மாட்டேங்குது. நம்ம குடும்பம்னு அவங்க அம்மா கூட சேர்ந்து செஞ்சா எல்லாத்தையும் மறந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அது நடக்குமான்னு தான் தெரியலண்ணே. அப்படியெல்லாம் ஏதாவது ஆசை வச்சுக்காத. சுப்புலட்சுமிக்கு ஒரு மருமக வரும்போதுதான் அம்மாவோட அருமை புரியும். ஆமாண்ணே, அது என்னமோ உண்மைதான். சரிம்மா, நான் போய் அவளை சமாதானம் பண்றேன். சரிண்ணே. என்ன அப்படி பாக்குற? பாவம் தான் நீங்க. உங்க அக்கா என்ன பேச்சு பேசுறாங்க. என்னாலேயே அவங்கள சமாளிக்க முடியல. ஆனா நீங்க பொறுமையா அவங்கள சமாளிச்சிங்களே, அதுவே பெரிய விஷயம். என் அக்கா அப்படிதான் பேசுவா. கொஞ்ச நேரம் பேசுவா, அப்புறம் மாறிடுவா. நாம என்ன எல்லா நேரமும் அவ கூடயா இருக்கோம்? சமாளிக்கிறது உன் அண்ணன் தானே. அது என்னவோ உண்மைதான். ஏய், 2 நாளா அம்மா உன்னை கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. வாயேன், அம்மாவை பார்த்துட்டு வருவோம். சரிங்க, நீங்க போங்க, நான் துணி மாத்திட்டு வரேன். சரிம்மா. எங்க குழந்தைகளை கொண்டுட்டு போகணுமா என்ன? ஆமா, பின்ன அம்மா சத்தம் போடும்ல. சரிங்க. அம்மா, அம்மா, ஏமா எங்க இருக்க? என்னல? ஏன் வீட்டுக்குள்ள வராம வெளியே நின்னே கத்திக்கிட்டு இருக்கியே? என்ன? என்னம்மா, ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாத. என் பொண்டாட்டி என்னத்துக்கு வீட்டை விட்டு துரத்துன? என்னல பேசுற? என்ன பேசுற? அறிவு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. இங்க என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது உனக்கு தெரியுமா? வந்த உடனே உன் பொண்டாட்டிய நான் வீட்டை விட்டு துரத்திட்டேங்கிற. ஏய், என்னைக்காவது நான் அப்படி பண்ணுவேனா? எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பமா இருக்கணும்னு நினைக்கிற நானே உன் பொண்டாட்டிய துரத்துவேன்னு நீ எப்படி நினைச்ச? போதுமா, எனக்கு எல்லாம் தெரியும். எல்லார்கிட்டையும் நடிக்கிற மாதிரி என்கிட்ட நடிக்காத. சில்பா இப்பதான் எனக்கு போன் பண்ணான். அவளை வீட்டுக்கு வர வேண்டாம், வீட்டை விட்டு வெளியே போன்னு விரட்டினியாமே. நீ மூத்த மண்ணிய வச்சுக்கிட்டு அவளை அடிக்க சொல்லியிருக்க. நீ தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்திருக்க. அண்ணி அவளை அடிச்சிருக்காங்க. ஏன் பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஆனா ஊனா நீயும் அவளை கைய ஓங்கி வீட்டை விட்டு வெளியே போடின்னு விரட்டி இருக்க. வார்த்தைய ஆளந்து பேசு. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என் அத்தைய கைய ஓங்கி பேசுறியா? உன் கைய ஒடிச்சு போடுவேன். உன் பொண்டாட்டிக்காரி என்ன பண்ணுனா ஏது பண்ணான்னு ஏதாவது தெரியுமா? அவ போன் பண்ணாளா? இவன் வந்து அத்தை கிட்ட கேள்வி கேக்குறானா? உனக்கு எம்பிட்டு துணிச்சல் இருந்தா அத்தைய பார்த்து எதிர்த்து கேள்வி கேட்ப. ஏய், உன் பொண்டாட்டிக்காரி தான் அத்தைய அடிச்சிருவன்னா. எவ்வளவு திமிரு இருந்தா அப்படி சொல்லுவா. அதனாலதான் நான் அடிச்சேன். ஏய் சுப்புலட்சுமி, என்ன காரியம் பண்ண? ஏண்டி உனக்கு இத்தனை கோபம்? நீங்க சும்மா இருங்கட்ட. இன்னைக்கு பிறந்த பையன் இவன் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்பானா? எம்படி தைரியம் இருந்தா இப்படி கேட்பான்? அவன் பொண்டாட்டி பண்ணத நேர்ல பார்த்தானா? பார்க்காமலே இம்பிட்டு பேசுறான்னா? பார்த்திருந்தா இவனுக்கு ரத்தம் கொதிக்கல செய்யணும். ஆனா அவளுக்கு ஏண்டுகிட்டு பேசுறான். ஏமா, ஏன் இப்படி இருக்க? அண்ணிய தூண்டி விட்டு என் பொண்டாட்டி அடிச்சது பத்தலன்னு இப்ப என்னைய அடிக்க சொல்லியிருக்கல. ஏமா, இனி நீ கூப்பிடாம நான் இந்த வீட்டு வாசல் பக்கமே வரமாட்டேன். என் பொண்டாட்டி போன பிறகு எனக்கு இங்க என்ன வேலை? நீ எப்ப என் பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்டு கூப்பிடுறியோ அப்பதான் நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைவேன். நான் வாரேன்.
என்ன மிரட்டுறியா? உன் பொண்டாட்டி பண்ணது தப்பு. அத்தை எந்த தப்பும் பண்ணல. இங்க பாரு, பேச முடியாம வாய் அடைச்சு போய் நிக்கிறாங்க. உன் பொண்டாட்டி கிட்ட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? அது எந்த காலத்திலயும் நடக்காது. உன் பொண்டாட்டி வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, ஏன் அத்தையே அவங்க கால்ல விழ சொல்றியா? டீ, அவன் என்ன சொல்றான், நீ என்ன சொல்ற? ஏன் என் பொண்டாட்டி காலில் விழுந்தா என்ன தப்பு? யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்க தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். என் பொண்டாட்டி காலில் விழுந்து இவங்க மன்னிப்பு கேட்கற வரைக்கும் நானும் என் பொண்டாட்டியும் இங்க வரமாட்டோம். வரோம். நில்லு, நான் சொல்றதை கேளு. நான் வேணா சில்பா கால்லையும் உன் கால்லையும் விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். அத்தை அப்படிப்பட்டவங்களா? புரிஞ்சுக்கோ. ஏய், புரிஞ்சுக்கடா. நான் உன்னை அம்மாவா தான் வளர்த்தேன். நான் உனக்கு அண்ணி இல்ல, அம்மா. நான் உன் கால்லையும் சில்பா கால்லையும் விழுறேன். அதுக்கு அவசியம் இல்ல. யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்க தான் தண்டனையை அனுபவிக்கணும். என் அம்மா தான் சில்பா காலில் விழணும். நான் வரேன். என்ன தப்பு பண்ணனே இவன் இப்படி பேசுறான்? ஏன் இப்படி நடந்துக்கிறான்? இவனுக்கு என்ன ஆச்சு? நான் தானே இவனை பெத்தேன். இவன் என்கிட்டயே இப்படி பேசிட்டு போறான். அவனுக்கு கீர்க்கு தான் பிடிச்சிருக்கு. ஏன் இப்படி நடந்துக்கிறான்? நான் அவன் கால்ல விழுறேன்னு சொல்றேன், அதை கேட்க மாட்டேங்கிறான். ஐயோ அத்தை, அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் அவனை அடிச்சிருக்க கூடாது. அதனாலதான் அவனுக்கு இவ்வளவு கோவம் வந்துட்டு. அத்தை, நான் பண்ணது தப்பு. நான் உங்க மேல இருக்கிற பாசத்துல தான் அவனை அடிச்சிட்டேன். அவன் இப்படி எல்லாம் பொண்டாடி பேச்சு கேட்டுட்டு பேசுறானேன்னு மனசு வருத்தத்துல அடிச்சிட்டேன். கடைசியில உங்களை கால்ல விழ சொல்லிட்டு போயிட்டானே அத்தை. அதை நினைச்சாதான் என்னால தாங்கிக்கவே முடியல அத்தை. அப்படியே கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருது. இந்த உலகமே 2000 போல இருக்கே. இதெல்லாம் கேட்டுட்டு நான் ஏன்டா உசுரோட இருக்கணும் தெரியலையே. அத்தை, உங்களுக்கு எனக்கு 1000 இருக்கலாம். ஆனா நான் ஒரு நாள் கூட உங்களை இப்படி பேசிருப்பேனா? பாருங்க, நீங்க பெத்தமாவே எப்படி எல்லாம் பேசிட்டு போறான். ஏய், இப்ப என்ன ஆயிட்டு? நீ இப்படி அழுத? நீ ஒன்னும் ஓப்பாரி வைக்க வேண்டாம். ஏன் மவன் என்ன புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா திரும்பி வருவான். அப்ப அவனுக்கு தெரியும் யாரு தப்பு பண்ணான்னு. போய் உன் வேலையை பாரு. அப்படியே அழுது வீட்டை இன்னும் 2 ஆக்காத. அட குண்டு பெருச்சாளி, நான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இம்பிட்டு சீனை போட்டு இவ கால்ல விழுந்ததெல்லாம் வீணா போச்சே. என்ன பேச்சு பேசிட்டு போறா? வருவான் வருவான். எப்படி வருவானே நானும் பாக்குறேன். அவன் கண்டிப்பா வரமாட்டான். நீ அந்த சில்பா கால்ல உளிறத கண்கொள்ளா காட்சியா நான் வேடிக்கை பாப்பேன். அப்புறம் ஏன் காலையும் உன்னை உழ வைக்கிறனா இல்லையான்னு பாரு.